எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்களுடைய ஆரவாரம் புரிகிறது, எழுச்சி புரிகிறது. நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இங்கே ஒன்றாக ஒரே வேன்ல நின்று பிரச்சாரம் பண்றதை பார்த்தது நீங்க ஆரவாரம் செய்கிறீர்கள். இதே நேரத்தில் இன்னும் சில பேர்களுக்கு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. காரணம், இது அண்ணன் தம்பி சண்டைதா? உண்மைதானே நான் சொல்றது? ஏதோ பிரச்சனை பண்ணோம், சண்டை போட்டோம், இன்றைக்கு எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறோம். மேல நாங்கள்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரை, சென்னையிலேருந்து போகிற இடங்களிலெல்லாம் நமது தொண்டர்களும் நிர்வாகிகளும், இன்னும் சொல்ல போனா அதிமுக வேட்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லையே, அமமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற இடத்தில் கூட அன்றைக்கு திருப்பத்தூர்ல நண்பர் வீரமணி தலைமையில் அங்கு உள்ள அத்தனை நிர்வாகிகளும் வந்து என்னை வரவேற்றார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், எங்கும் எங்களுக்குள்ளர எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே உருவாக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நமது தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். திருவையாறு தொகுதியில் எனது அன்பு தம்பி குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிற வேலு கார்த்திகேயன் வந்திருக்கின்றார். திருவிடுபது தொகுதியில் இரட்டை இலையில போட்டியிடுகின்ற இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களின் அன்பு மகன் இரட்டை இலை சின்னத்திலே துரை சண்முக பிரபு போட்டியிடுகிறார். ஒரத்தநாடு தொகுதியில் எனது அருமை சகோதரர் சேகர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அதுபோல பட்டுக்கோட்டை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் அருமை சகோதரர் CV சேகர் போட்டியிடுகிறார்கள். பேராவூரணி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் இளங்கோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவங்க 8 பேரையும் இந்த முறை வெற்றி பெற செய்ய வேண்டியது, செய்ய வைக்க வேண்டியது தஞ்சை தரணியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான கடமை. இப்ப கும்பகோணம் தொகுதியில் தாமரை சின்னத்தில் நமது ஐயா வாசன் அவர்களின் வேட்பாளர் MKR அசோக் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாளை மறுநாள் வர்றேன், தவிர எடுத்துக்காதீங்க. நாளை மறுநாள் அசோக் குமார் தொகுதிக்கு வர்றேன். இந்த 8 வேட்பாளர்களையும் என்னமோ டெல்டான்னா இது என்னமோ திமுகவுடைய கோட்டை என்கிறார்கள். இது அம்மாவின் கோட்டையாக இருந்த கோட்டை. இடையில ஏதோ நாங்க கோட்டை விட்டுட்டோம். இப்பொழுது உறுதியாக இது அம்மாவின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். காரணம், அம்மா அவர்கள் காவேரி பிரச்சனையில் எப்படியெல்லாம் போராடினார்கள். காவேரி அந்த தீர்ப்பை
கெசட் படுத்துவதற்கு அம்மா அவர்கள் எவ்வளவு போராட்டம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நமது டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக உருவாக்கினார். வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்ற நமது பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இங்கே நமது சோழ மண்டலத்திலே விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதுபோல எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தபோது அப்பொழுதெல்லாம் இந்த தஞ்சை பகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைத்திருக்கிறது. புரட்சி தலைவர்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கண்டார்கள். அதுபோல அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அப்பொழுதுதான் நமது தஞ்சை மாநகரமே எவ்வளவு அழகாக சாலைகளும் எல்லா பகுதிகளும் இங்கே சிறப்பு பெற்றது. இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு மோடி அவர்கள் முதலாக அறிவித்த 11 ஸ்மார்ட் சிட்டிகளில் தஞ்சாவூரும் இருந்தது. அதற்கு அம்மா அவர்கள் தான் காரணம். அம்மா அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது அந்த ஸ்மார்ட் சிட்டி. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இன்னும் எத்தனையோ அம்மா அவர்களின் சாதனைகளை, புரட்சி தலைவர் அவர்கள் சாதனைகளை 4 ஆண்டுகளிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த மண்டலத்துக்கு விவசாயிகளுக்கு செய்த பல்வேறு திட்டங்களை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த ஆட்சி புரிகின்ற திமுக ஸ்டாலின் அவர்கள், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எல்லாம் டெல்டாக்காரர்கள் என்கிறார்கள். அவர்கள் டெல்டாக்காரர்கள் உல்டாக்காரர்கள். இன்றைக்கு டெல்டா மக்கள் இங்கே நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இங்கே திரண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை நீங்கள் நமது 8 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுத்தர வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உங்களின் மத்தியில் நிறைய பேச இருப்ப காரணத்தினால் நான் மறுபடியும் வந்து இங்க முருகானந்தத்துக்காக நான் வர்றேன். அதனால் அவருக்கு பேச நீங்கள் நான் வழிவிட்டு அவரை பேச அழைக்கின்றேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி தஞ்சை மாநகரமே குலுங்கி விட்டது. தஞ்சை மாநகரத்தினுடைய பூமி அதிர்கின்றது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி, நம்முடைய வேட்பாளர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று விட்டார்கள். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பெயர். ஆக நம்முடைய எழுச்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி. நம்முடைய ஆரவாரம் இந்த தஞ்சாவூர் மாவட்ட தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக, எழுச்சியாக, சுருக்கமாக, விளக்கமாக பேசிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு நாகராஜ் அவர்களே, மற்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், திரு மாவட்ட முன்னாள் எம்பி ஆர்.கே. பாரதி மோகன் அவர்களே, மாவட்ட செயலர் திரு எம். ரத்னசாமி அவர்களே, மாவட்ட செயலர் திரு சி.வி. சேகர் அவர்களே, மாவட்ட செயலர் திரு எம். சேகர் அவர்களே, மற்றும் வி.எஸ். சேதுராமன் அவர்களே, திருமதி எஸ். வளர்மதி அவர்களே,
திரு துரை செந்தில் அவர்களே, திரு ஆர் கார்த்தி அவர்களே, திரு க தவமணி அவர்களே, திரு ராமநாதன் அவர்களே, திரு ராம்குமார் அவர்களே, திரு திருநான் சம்பத்தம் அவர்களே மற்றும் BN ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தராஜன் அவர்களே, திருமதி சாவித்திரி கோபால் அவர்களே, திரு துரை திருநான் அவர்களே, தஞ்சாவூர் மாநகர செயலாளர் திரு NS சரவணன் அவர்களே, திரு SR ஜவஹர் பாபு அவர்களே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தங்க கனடி அவர்களே, ஜெயிட் சதீஷ் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த சரவணன் அவர்களே, மண்டபம் கலிமூர்த்தி அவர்களே, திரு TKS பால் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்ட திரு ராஜேஸ்வரன் அவர்களே மற்றும் தமாக திரு கௌதமன் அவர்களே, திரு NK சேகர் அவர்களே, PS சங்கர் அவர்களே, திரு கண்ணன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த சிமியோன் சேவிராஜ் அவர்களே, பச்சமுத்து அவர்களே, முத்துராஜன் அவர்களே, புதிய நீதி கட்சி திருமதி செந்தில் அவர்களே, திரு சாமி பிரகாஷ் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழக NKV சுரேஷ் அவர்களே, திரு செல்வபாண்டியன் அவர்களே, திரு பெரியனன் அவர்களே, திரு சுரேஷ்குமார் அவர்களே, திரு வெற்றிவேல் அவர்களே, புரட்சி பாரதம் ஆதிலா அறிவுடை நம்பி அவர்களே மற்றும் தென்னிந்திய பார்வையாளர் தலைவர் திரு சங்கர் அவர்களே, திரு துரை தீனதயாளன் அவர்களே, திரு மாதவன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தியாக் காமராஜ் அவர்களே, வாழக்கர் திரு ராஜேஷ் அவர்களே, முல்லை மக்கள் பேரவை திரு அடைக்கலம் அவர்களே, சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த PP சுரேஷ் அவர்களே, முத்திரை முன்னேற்ற கழக தலைவர் NRK ராஜீவ் அவர்களே, தேசிய சமூக கட்சி மாவட்டத்தில் நல்லதம்பி அவர்களே, தேசிய நமது கட்சி துரைராஜ் அவர்களே, தோழர் பேரரசு கட்சி திரு தலைவர் திரு சரவணன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளை, கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற அந்த கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களை, தாய்மார்களே, வாக்காளர்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இந்த 8 சட்டமன்றம் இருக்குது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 5 பேர் இந்த தஞ்சை மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்கள். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திரு CV சேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திரு M சேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவிடைமருது சட்டமன்ற தொகுதியில் திருமதி இளமதி சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார். பாப்பனம் சட்டமன்ற தொகுதியில் திரு T சண்முகபிரபு அவர்கள் போட்டியிடுகிறார். பேராரூரணி சட்டமன்ற தொகுதியில் திரு கோவை இளங்கோ அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 5 பேர்களுக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று, அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக திரு முருகானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் TTV தினகரனுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திருவையார் தொகுதியிலிருந்து திரு V கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுவார். என்ன சின்னம்? குக்கர் சின்னம். ஆக அதிமுக வேட்பாளருக்கு கட்டளை, அதே போல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதரர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு MKR அசோக்குமார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்க. அவருக்கு ஆக அதிமுக கட்சியில போட்டியிடுவதற்கு கட்டளை, அதே போல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதற்கு தாமரை சின்னம், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு குக்கர், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிடுவதற்கு தாமரை சின்னம். ஆக 8 வேட்பாளருக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று இருகர முப்பியங்களை வேண்டி கேட்டது. இன்றைய தினம் இன்னைக்கு டெல்டானா நெற்களஞ்சியம், டெல்டானா நெற்களஞ்சியம். இன்னைக்கு எந்த மூல முடக்க எங்க போய் தமிழகத்தில் கேட்டாலும் தஞ்சாவூர்னா பொன் விளைகின்ற பூமி. இந்த பொன் விளைகின்ற பூமியை
இன்றைக்கு இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் துணை முதலமைச்சர் இருந்த காலத்தில் இன்றைக்கு உங்களுடைய பூமி எல்லாம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர். மக்கள் விரோத ஆட்சி செய்தவர், விவசாயிகள் விரோத ஆட்சி செய்தவர் திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை அபகரித்தவர் மீண்டும் இந்த ஆட்சியில் தொடர வேண்டுமா? உங்களுடைய வாழ்வாதாரமே உங்களுடைய பூமி தான். நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பூமி தான் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி நம்முடைய பூமியை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தொழில்களுக்கு அபகரித்து அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்பவே காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றம் நாடப்பட்டது. அவர் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் சொன்னதை போல அம்மா இருக்கின்ற பொழுது நாம் ஒரு தீர்ப்பை பெற்றோமல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இதுல கவனம் செலுத்தல. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு அம்மாவில் தொடரப்பட்ட வழக்கை நாம் தொடர்ந்து நடத்தி 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி வந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் வயிற்றிலே பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து திறந்து விட வேண்டும் என்று அற்புதமான தீர்ப்பை நாம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றோம். அப்ப கூட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்க வச்சோம். அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதமாச்சு. பல முறை மத்திய அரசிட்ட அழுத்தம் கொடுத்தோம். ஆனா வேகமா செய்யல. இங்க இருக்கின்ற விவசாயிகள் பதற்றத்தோடு இருந்தாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தோம். 22 நாட்கள் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலனுக்காக, நம்முடைய தமிழ்நாடுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி செஞ்சுதா? இன்னைக்கு நீட் தேர்வுகளை நீட்டுக்காக ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். நாங்க இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருந்தாங்களா இல்லீங்களா? 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சரவையிலே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சரா இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2001 அப்பொழுதும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்ததா இல்லையா? இருந்ததுல்ல. பாருங்க, யாருங்க
ஆதாரத்தோட காட்டுறோம். யாரோட அமர்ந்திருக்கிறாரு? திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவும் உதயநிதியோட தாத்தாவும் எப்படி எல்லாம் காக்கா பிடிக்கிறார் பாருங்க அன்றைய பிரைம் மினிஸ்டர். ஆக திமுக கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி கிடையாது, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சந்தர்ப்பவாத அரசியல் தானே. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம கூட்டணி வைக்கிறோம். எதற்காக? வாக்கு சிதறாம மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வச்சிருக்கோம். இன்றைக்கு அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து ஒத்த கருத்து, மக்களோட ஆட்சி ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இயற்கையான கூட்டணி. இன்றைக்கு 15 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. என்ன இந்த திட்டத்தை கொண்டாந்து தஞ்சை மாவட்டத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறதும் அபகரிக்கிறதும் தானே உங்களுடைய சந்தர்ப்பமா இருந்தது. அதை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய விலை மதிக்க முடியாத நிலத்தை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்ப்பு பெற்று தந்தது அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட மண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஒரு லோடு மண்ணை அள்ள முடியுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தங்கு தடையில்லாம வண்டல் மண் ஏரியில் அள்ளலாம், மகிழ்ச்சியா விவசாயம் செய்யலாம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றார், வஞ்சிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. ஐக்கிய குஜரால் அவர்களுக்கும் போது இருந்தீங்க, திரு தேவகடா அவர்களுக்கும் போது இருந்தாங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர், பல பிரதமர்கள் நாட்டை ஆனத போது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க? அந்த ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதில் இடம்பெற வேண்டும், குடும்பம் வளம் பெற வேண்டும், அங்கே கொள்ளையடிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்காக திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்று தந்தாங்களா? அதுவும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த ஒருவர் ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தராத வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதியமைச்சராக இருக்கும் போதே நிதி வாங்க முடியலையே, இப்ப போய் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாங்க தெளிவா சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன கோரிக்கை வைத்தமோ அத்தனை கோரிக்கையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்தது. பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் அமைச்சு கொடுத்தாங்க. ரயில் பாதை தேவையான அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. புதிய ரயில்கள் கேட்டோம், கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பணிகள் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி கேட்கின்ற பொழுது கொடுத்தார். இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே
திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இப்போ பாரதிய ஜனதா திமுக வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சியா இருக்குது. இணக்கமான இல்ல. இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கின்ற வரைதான் நாம பேசலாம். தேர்தல் நடக்கின்ற வரைதான் இன்றைக்கு கட்சிக்குள்ள வேறுபாடு இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது ஆளுகின்ற கட்சியுடைய கடமை அல்லவா? சொல்லுங்க, உண்மைதானே? எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அவளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை முறையாக அணுகி பெற்றிருக்கலாம். 5 ஆண்டு காலம் தமிழக மக்களை குட்டிச்சோறாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் இந்த ஆட்சியாளர்களை கிடைக்காம போனதுதான் இந்த ஆட்சியோட சாதனை. சிந்திச்சு பாருங்க. இந்த கொடி பறக்குதுல்ல, எதுல பறக்குதுங்க? காற்றுல தான் பறக்குது. கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றில் கண்ணில் பார்க்க முடியாத, நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியல, அதில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக. 2G ஸ்பெக்ட்ரம் அத 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. வழக்கு அப்படியே என்ன நிலவில் இருக்குது? வழக்கு நிலவில் இருக்குது. அப்போ எதிர்கட்சி எல்லாம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இன்னொரு அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க, என்னை பத்தி பேசினா தானே அது ஏதாவது பத்திரிகையில் வரும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இன்னொரு திகார் ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? யாரு? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்க அங்கம் வைக்குது. அப்பவே சிறையில் இருந்தவர்கள் தான் இவர்கள். இவர் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நிறைந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். ரெண்டையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்படல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் விசாரிப்புக்கு சர்க்காரி கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல் புரிந்து சர்க்காரிய கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அதுல சர்க்கரை எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு, எறும்பு தின்னுட்டுது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க பாரு. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த விவசாயிகள் பாதிச்சாங்க. உடனுக்குடன் வந்தோம், நிவாரணம் கொடுத்தோமா இல்லையா? ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, போன வருஷம் மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அத நேரடியா வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்ப வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை. ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? நான் நேரடியா வந்தேன், மக்களை பார்த்தேன், விவசாயிகளை பார்த்தேன். அந்த பயிர்கள் தண்ணீரில் முழுகி இருந்தது. அதுக்குள்ள நானே இறங்கி பயிர்களை பிடித்து அந்த பயிரை பிடுங்கி அழுகி போயிருந்து பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தேவையான நிவாரணத்தை கொடுன்னு சொன்னேன். முழுமையா கொடுக்கல. NTRF நிர்ணயிக்கப்பட்ட அந்த 17,500க்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற 13,500 STRF தான் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். அப்ப என்ன பண்ணாரு முதலமைச்சர்? நான் வந்து அறிக்கை விட்டேனே, ட்ரேடில் நம்மளுக்கு ஹோட்டல் இருக்கிற ட்ரேடு,
அதுல பைத்தை வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. விவசாயி எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு. ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்றாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தா உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊரா வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ட்ரேட்ல வச்சு அது என்ன பயிர்னு கூட தெரியாது. அந்த பயிர் நெற்பயிரா பாருங்கதா காட்டுறாரு பாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? விவசாயிகளை எப்படி ஏமாற்றாரு பாருங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டாண்டா நாடு உருப்படியாகுமா? விவசாயம் செழிக்குமா? விவசாயிகள் வாழ முடியுமா? எங்க ட்ரேல வச்சு காட்டுறாரு, அதை பார்க்கிறாரு. இப்படிப்பட்டு விவசாயிகள் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாய தொழிலாளி இன்றைக்கு நாட்டுக்கு உணவளிக்க சொன்னா சாதாரணம் இல்ல. இன்றைக்கு விவசாய தொழில் என்பது சாதாரண தொழில் அல்ல. அதற்கு நேரங்காலம் கிடையாது, வெயில் மழை கிடையாது. 24 மணி நேரம் பணி செய்தால்தான், நம்முடைய குழந்தையை போல நெற்பயிர்களை கவனித்தால்தான் விளைச்சல் கிடைக்கும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகளுடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. பேர்ல வச்சு பயிரை பார்க்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? என்று அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடிக்கு நாங்க முறையா காப்பீடு செஞ்சோம்ல. 2022 சேலம் மாவட்டம் மேட்டூர்ல வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டு அப்படியே பத்திரிகைக்கு கெட்டப்பா பேசுறார் முதலமைச்சர். நான் யார் தெரியுமா? டெல்டா காரன். எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் வந்த உடனே குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விட்டார், நாம விவசாய பணி மேற்கொள்ளலாம் சொல்லி கரெக்டா விளைச்சி எடுக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் பயிரெல்லாம் போட, அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அப்போ தண்ணி கொடுக்க முடியல. அங்கே கர்நாடக அரசிலிருந்து கேட்டு வாங்க இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. அதனால 2 தண்ணி பாய்ச்சிருந்தா விவசாயியுடைய பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த பயிர்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு காய்ந்து போய்விட்டது. 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க விவசாயி. டெல்டாக்காரன் சொன்னார், அந்த டெல்டாக்காரன் எங்க போனாரு? அதாவது இழப்பீடு கொடுக்க வேணும்ல. இதே 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகள் பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது. என்னுடைய கவனத்தை கொண்டு வந்த உடனே இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்படி 2 லட்சம் ஏக்கர் நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் இரவு பகல் வராமல் உழைத்து அந்த நெற்பயிர் தண்ணீர் இல்லாம விளைச்சல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே காய்ந்து கருகி சேதமடைந்த பொழுது இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக எந்த இழப்பீட்டும் தராத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் தேவையா? அது மட்டுமல்ல, அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிரும். சட்ட ஒழுங்கு அடிவாடு சீரட்டு வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குது. கஞ்சா வந்து திரவ வடிவத்தில் வருது, ஊசி மூலமா வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க. இப்படி பல ரூபத்தில் தமிழகத்தில் கஞ்சா நடமாடி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க துப்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்திலே
போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சாவை அடியோடு அறவோடு ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, அற்புதமான திட்டம் நடந்தாய் வாழி காவிரி. பல பேருக்கு தெரியாது, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்க. நடந்தாய் வாழி காவிரி அந்த அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரிடத்துல ஒரு அறிக்கை கொடுத்தேன். நீங்க கங்கை எப்படி புனரமைக்கிறீங்களோ அதுபோல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என அறிக்கை கொடுத்தேன். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த ஆண்டு மேதக குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எவ்வளவு விரோதம் இருந்தாலும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்ட கூட்டுக்குழுவிலே வேதக ஆளுநர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நிறைவேற்றுங்க. காதிலே வாங்கல. 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த அனுமதி பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு 2 அவைகள் நாடாளுமன்றத்தில் அதுல மேதக ஆளுநர் மேதக குடியரசுத் தலைவர் அறிவிச்சிட்டாரு, நிறைவேற்றினேன். காதிலே போட்டுக்கல. அப்ப சொன்னாரு, இது மாதிரி நாங்க நிறைய கொடுத்தங்க. இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது வேடிக்கையா சொன்னார், இது மாதிரி எவ்வளவோ கடிதம் நாங்க மத்திய அரசு கொடுத்தோம், ஆனா எதுவுமே நிறைவேற்றல, நீங்க இதை பெருமையா பேசிட்டு சொன்னோம். போன ஆண்டு மத்திய அரசாங்கம் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு 11,600 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. 11,600 கோடிங்க. இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமா இருக்க வேண்டும். அந்த காவிரி கரையின் 2 கரையில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதை பேபிகனால் அமைக்கப்பட்டு அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவது. அதில் பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் காவிரி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த கரையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதில் கலக்காம சுத்தப்படுத்தி விடுவது. அதே போல நொய்யல், அமராவதி இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டால் மேட்டூரில் திறக்கப்படுகிற நீர் தஞ்சையிலே சுத்தமான நீரை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான திட்டம். அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. சட்டமன்றத்தில் தெரிவிச்சுட்டு கொள்கை விளக்க நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிச்சிட்டு 11,600 கோடி மத்திய அரசாங்கம் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லிட்டு அப்படியே முடக்கிட்டாங்க 1 வருஷமா. எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு சுத்தமான நீர் கிடைக்கும் நம்ம குடிப்பதற்கு. சுத்தமான நீர் காவிரி நீர் மேட்டூர்ல திறக்கப்படுகிற நீர் தஞ்சையில குடிப்பதற்கு அற்புதமான நீர். அது மட்டுமல்ல, பல ரசாயன நீரெல்லாம் காவிரி நதியில கலக்குது. பயிர்களுக்கு பாய்ச்சிக்கின்ற பொழுது பல பயிர்கள் நோய்படுகிறது. இதையெல்லாம் அறிந்துதான் மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி நமக்கு விடுவித்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது மத்திய அரசு பெற்றாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தில் குறை சொல்லியே 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். அப்படித்தானே? திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கூட பிடிச்சார். கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கொடி பிடிச்சாரா இல்லையா? அதே ஆளுங்கட்சி வந்த பிறகு முதலமைச்சருக்கு வெள்ளை கூட பிடிச்சார்ல. கலைவாணர் மத்திய அரசாங்க திட்டம். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து திறப்புழாக்காங்கிறார். ஆளுகின்ற பொழுது ஒரு நில எதிர்கட்சியா இருக்கும் ஒரு நில. அப்போ இரட்டை வேலை போடுகிற கட்சி திமுக கட்சி, திமுக முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்சார உயர்வு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 67% மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%. இந்த மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்ச்சி. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டது. குடிய வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அதே போல உணவு போடு விலை
எண்ணெய் முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி கிலோ 30 ரூபா ஏறியாச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறியாச்சு. அதே போல பருப்பு 40 ரூபா ஏறியாச்சு. அது மட்டும் இல்லை, நீங்க பாருங்க காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்போ நம்மளுடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. ஆக செங்கல்பட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை இங்க அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார். அவர் மேகதாதுல அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்றார். மேகதாதுல அணையில கட்டிட்டா டெல்டா பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை பூட்டுவீர்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமை! நமக்கு துரோகம் செய்கின்றவர்கள், நமக்கு வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சபதம் இடுகின்றவர், அவரோடு பிரச்சாரம் செய்கின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி வருவதற்கு துடிக்கிறார். அதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா? அப்புறம் இன்றைய முதலமைச்சர் என்னைய வந்து போலி விவசாயின்னு சொல்றார். அதுல விவசாயி போலி விவசாயி நிஜ விவசாயி, நிஜ விவசாயி கேள்விப்பட்டிருக்குமா? ஏன்னா ட்ரேடில் வந்து பயிரை பார்க்குற முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரே ஆள் தான். எங்கள் ஊரில் தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் இருந்தது. அப்போ ஊரா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தார். அப்போ எங்கள் தலைவாசலுக்கு வந்தார், கரும்பு தோட்டத்துக்கு வந்தார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு போய் பார்க்குறார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு பார்க்குற முதலமைச்சர் இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? விவசாயிகளை காப்பாற்றுவாரா? விவசாயி தேவையான திட்டங்களை கொடுப்பாரா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. கரும்பு தோட்டத்தில் கரும்புல வெட்டி போட்டு காங்கிரீட் போட்டு அது என்னன்னே தெரியாது. இப்போ கேட்டா நீ போனீங்களே இது கரும்பா நெல்லா இது கேழ்வரகா சோளமா மக்காச்சோள பயிரா அப்படின்னு கேட்டா முதலமைச்சர் தடுமாறுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நம்மளை கிண்டும் கேலியும் பேசிட்டு இருக்காரு. ஆக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதே போல திருமண்டக்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலை, இதில் விவசாயிகளுக்கு வர வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகை தராதை கண்டித்து விவசாயிகள் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஆலை நிர்வாகி கடன் பெற்று திரும்ப செலுத்தாததை கண்டித்து 1200 நாட்கள் தொடர்ந்து போராடி வரும் விவசாயிகள் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் கண்டுகொள்ளவே இல்லை. 4 முறை ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு வந்தாரு. அப்போ வரும்போது அவர்கள் கருப்பு கொடி காட்டி தன்னுடைய எதிர்ப்பை விவசாயிகள் தெரிவித்தாங்க. 3 முறை உதயநிதி அவர்கள் வந்தால் அவர் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், விவசாயிகளை காப்பாற்றப்படும். அதோட அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த டெல்டா மாவட்ட பகுதி, தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலாம் நம்முடைய குறுவை சாகுபடி விவசாயிகள் செய்து அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வந்தாங்க. முறையாக விற்பனை முறையாக கொள்முதல் செய்யாத காரணத்தினால அப்போ மழை வந்து திறந்த வெளியில் அடுக்கி எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதை நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு போனேன். அப்புறம் அதுக்கு பிறகுதான் ஓடோடி வந்து ஸ்டாலின் அவர்கள் நான் நேரடியாக வந்து பார்த்துட்டு போனேன் இல்லையா? பாருங்க, அதை கூட ஸ்டாலின் அங்க ஸ்டேல தான் பார்க்கிறாரு, நேரடியா வந்து பார்க்கல. அவரு இங்க இருந்து அந்த நெல்லை கொண்டு போய் முளைச்ச நெல்லை கொண்டு காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா?
பாருங்க, நாங்கள் விவசாயிகளை பார்க்குறோம். ஒரு பெண்மணி தன்னுடைய நிலத்தில் விழுந்த நெல்லுகள் அத்தனையும் அந்த நெல்மணிகள் முளைத்து கதற கதற அழுகிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். நான் கடனை உடனே வாங்கி நகை அடமானம் வச்சு நாங்கள் இந்த நடவு செஞ்சு இன்னைக்கு அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்யலான்னு வந்தால் இங்கே நேரடி கொள்முதல் நிலையத்தில் முறையாக எங்களை கொள்முதல் செய்யாத காரணத்தில் திறந்த வெளியில் அடிக்கிறதுனால முளைச்சி போய் நஷ்டமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த முதலமைச்சர் அதுக்கு தேவையான எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் திரு ஸ்டாலின் அவர்களே கடுமையாக உழைச்சி விவசாயிகள் தன்னுடைய ரத்தத்தை விரைவியா மண்ணிலே சிந்தி அந்த நெல் உற்பத்தியை பெருக்கி அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் விற்பனைக்கு வந்து அங்கே வந்து முளைச்சி வீணா போச்சு. அப்படி வாழ்வாதாரமே வீணா போயிடும். அதற்கு ஏதாவது கண்டு நீங்களே போய் ஆய்வு செய்யுங்க. எந்தெந்த விவசாயிகள் இந்த நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து நெல்மணிகள் முளைத்து பாதிக்கப்பட்டிருந்தோ அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சிக்கு உடனே எல்லா நேரடி நெல் கொள்முதலிலும் விவசாயிகள் கொண்டு வரப்படுகிற நெல்லை முழுமையாக பாதுகாக்கப்படும். உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படி வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்படும். நாங்கள் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம் கடந்த காலத்தில். செஞ்சவா இல்லையா? அதிமுக ஆட்சி மறந்த உடனே அதிமுக சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக சார்பாகவும் வெளியிட்டிருக்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் சில முக்கிய அறிவிப்புகள். இன்றைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, வரி உயர்ந்தாச்சு, மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து விடுவிக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் குடும்ப அட்டையில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கிடைக்கும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வைகின்ற பொழுது தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டுப்புடவை வழங்கப்படும். எப்பொழுது பெண்கள் தான் கட்டணம் இல்லாம நகர பேருந்தில் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா அவள் ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் நடபாதை ஓரமாக சிறு வியாபாரி கடை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் நகர வங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிய தொழில் தொடங்க 2 லட்சம் வரை கடன் குறைந்த வட்டியிலே வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் நம்முடைய கிராமத்தில் ஏழைகள், ஜாதி பாதம் கிடையாது, ஏழைகள் என்று இருந்தாவே அவளுக்கு வீடு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம அதிமுக அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீட்டு மனை கிடையாது, வீடு இல்லை. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்ச பட்டதாரிகள் பணி கிடைக்காம இருந்தால் பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட நம்முடைய ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருக்கின்றது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா ரேஷன் கடையிலும் கடையில் வாங்குற அரிசியோட தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். ரேஷன் கடையில்
இப்போ அரிசி தான் விலையில்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்த உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது, அந்த தொழில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது கடல்ல ஏதாவது உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். அதோட மீனவர்களுக்கு மாதம் மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல கட்டிட தொழிலாளர்கள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது ஏதாவது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அனுமதி பெற்று நடைபெறுகின்ற அந்த ஜல்லிக்கட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் சார்பாக உதவி வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு வீரர்கள் ஏதாவது உயிர் நீத்தா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள், அந்த வீரர்கள் பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்படும். அந்த பிரிமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இதய புரட்சி தலைவி அம்மா அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2016 கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 நான் முதலமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் கோரிக்கை ஏற்று அவள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.